History of Israel Part 2 from 539 BCE to 164 BCE is presenting by Rev. D. David, Gamaliel Bible College, Mumbai, India. மேதிய பேரரசு கிமு 728 கிமு 549 வரை ஒன்றிலும் மேதியர்கள் சாம்ராஜ்யம் கிமு 8ஆம் நூற்றாண்டில் மேதியாவின் கோத்திரத்தார் ஒன்று கூடி மேதிய ராஜ்யத்தின் படையை ஈரானில் உருவாக்கினர். இவர்கள் மேதிய மொழியை பேசி மேற்கு மற்றும் வடக்கு ஈரானுக்கு இடையில் வசித்து வந்தனர். மேதியர்கள் பேரரசு மேதிய பேரரசை உருவாக்கிய தியோசிஸ் கிமு 728 முதல் 675 வரை எக்பட்டானாவை மாடர்ன் ஹமாதன், ஈரான் தலைநகராக கொண்டு 53 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவருக்குப் பிறகு அவரது மகன் ஃப்ராட்ஸ் கிமு 675 முதல் 624 வரை பெர்சியர்களை அடிபணியச் செய்து பின்னர் அசீரியர்களுக்கு எதிரான தாக்குதலில் உயிரை இழந்தார். ஃப்ராட்ஸ்க்கு பின் சாயக்சேஸ் ஆட்சிக்கு வந்தார். 3. கிமு 625 முதல் 585 வரை இவர் தனது முன்னோர்களை விட திறமையான இராணுவத்தைக் கொண்ட மேதியாவின் 3வது மன்னர் ஆவார். இவர் தனது படைகளை ஈட்டிப் பிடிப்பவர்கள் படை, வில் வீரர்கள் படை மற்றும் குதிரைப்படை வீரர்களாகவும் பிரித்தார். இவர் அசீரியாவின் முக்கியமான நகரமான அரப்காவை தாக்கி கிமு 614 இல் நினிவேயைச் சுற்றி வளைத்தார். ஆனால் அதைக் கைப்பற்ற முடியவில்லை. அதற்கு பதிலாக ஆன்மீக தலைநகரான அஷூர்-ஐ வெற்றிகரமாக கைப்பற்றினார். சாயக்சேஸ் தன்னுடைய பேத்தியை பாபிலோனின் நேபோபுலாசாரின் மகன் 2ஆம் நேபுகாத்நேசாருக்கு கிமு 65-56 வரை திருமணம் செய்வித்து வலிமையான கூட்டணியை உருவாக்கிக் கொண்டார். இப்போது பாபிலோனியர்களும் மேதியர்களும் சேர்ந்து அசீரிய பேரரசை வீழ்த்தினார்கள். மேதிய சாம்ராஜ்யம் 4 பேரரசின் வலிமை கிமு 616 மற்றும் 609க்கு இடையில் மேதிய ராஜாவான சாயக்சேஸ் கிமு 62-458 பாபிலோனிய பேரரசின் மன்னருடன் கூட்டணி வைத்து அசீரிய சாம்ராஜ்யத்தை அழித்தார். இதனால் அசீரியா வரலாற்றில் இருந்து மறைகிறார். இப்போது ஒருங்கிணைந்த மேதிய பேரரசு உருவாக்கப்பட்டது. பாபிலோனியா, லிடியா மற்றும் பண்டைய எகிப்து ஆகியவற்றுடன் சேர்ந்து பண்டைய உலகத்தின் 4 முக்கியமான சாம்ராஜ்யங்கள் ஒன்றாக மாறியது. 5. ஆஸ்டீட்ஸ் 585 முதல் 549 வரை கிமு வரை சாயக்சேஸ்க்கு பின்னர் அவருடைய மகன் ஆஸ்டீட்ஸ் லிடிய மன்னரான குரோசிஸ் என்பவரின் சகோதரி அயேனீஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இதனால் பெரிய இராஜாங்கத்தை வெகுமதியாக பெற்றுக்கொண்டார். இவரது 2 மைத்துனர்களான லிடியாவின் குரோசிஸ் மற்றும் பாபிலோனின் நேபுகாத்நேச்சார் ஆகியோருடன் சேர்ந்து ஆட்சி செய்து வந்தார். 6. ஆஸ்டீட்ஸ் கனவு ஒருநாள் இவருடைய கனவில் இவருடைய மகள் மந்தனேக்கு பிறந்த ஆண் குழந்தை பிற்காலத்தில் இவருடைய பேரரசை அழிப்பதாகவும் கனவு கண்டார். ஆகவே அந்த குழந்தையை கொல்ல ஹாபேகிஸ் என்ற படைத்தளபதியை அழைத்து குழந்தையை கொன்றுவிட அனுப்பினார். ஆனால் அரச குடும்பத்தின் இரத்தத்தை சிந்த விரும்பாத தளபதி அந்த குழந்தையை மித்ரிடேட்ஸ் என்ற மேய்ப்பருக்கு கொடுத்தார். ஏனெனில் அவருடைய மனைவி பேறுகாலத்தில் மரித்துப்போன நிலையில் பெற்றெடுத்த குழந்தைக்கு பதிலாக கோரேஸை கொடுத்துவிட்டு மரித்துப்போன அந்த குழந்தையை ஆஸ்டீட்ஸ்விடம் காண்பித்தார். கோரேஸ் இப்போது மித்ரிடேட்ஸ் சொந்த மகனாக இரகசியமாக வளர்க்கப்பட்டார். இந்த கோரேஸ் மன்னன்தான் ஆஸ்டீட்ஸ் என்பவரின் பேரன் ஆவார். கிமு 540 இல் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்த பேரரசுகள். பெர்சிய சாம்ராஜ்யம், பெர்சிய பேரரசு, பெர்சிய கோத்திரங்கள் பெர்சிய பேரரசை கிமு 9ஆம் நூற்றாண்டில் வடக்கு ஈரானில் உருவாக்கினார்கள். ஒன்றியூசாக்கி மீன்ஸ் 675 முதல் 640 வரை கிமு இவர்தான் பெர்சிய இராஜ்யத்தை நிறுவி பர்சுமாஷ் என்ற இடத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார். இவர் மூலமாகத்தான் மேதிய பேரரசு வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. இவர் கிமு 681 இல் அசீரிய ராஜாவான செனகெரிப்போடு யுத்தம் செய்து அசிரியாவையும் வீழ்ச்சி அடைய செய்தார். இவருக்கு பின்பு அவருடைய மகன் டாய்ஸ்ப்ஸ்-ஐ ஆட்சிக்கு வந்தார். 2. டாய்ஸ்ப்ஸ்-ஐ 675 முதல் 640 வரை
இவர் அன்ஷான் என்னும் பட்டணத்தை கைப்பற்றி தங்கள் மீது அதிகாரம் செலுத்தி வந்த மேதிய பேரரசின் ஆளுகையில் இருந்து விடுதலை பெற வைத்தார். பெர்சிய பேரரசு உலக வல்லரசான அசீரிய பேரரசின் கிமு 911 முதல் 605 வரை ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இவருக்கு பின்னர் பெர்சிய பேரரசை அவருடைய மகன்கள் ஆரியாராம்ஸ் மற்றும் சைரஸ் ஆய் பிரித்துக் கொண்டார்கள். ஆரியாராம்ஸ் என்பவர் பர்ஷ் பகுதிக்கு ராஜாவாக நியமிக்கப்பட்டார். 3. சைரஸ் ஆய் 640 முதல் 600 வரை கிமு வரை இவர் அன்ஷான் பிராந்தியத்திற்கு ராஜாவாக நியமிக்கப்பட்டார். இவர்தான் சைரஸ் த கிரேட் என்பவரின் தாத்தா ஆவார். இவர் சைரஸ் II என்றும் சரித்திரத்தில் அறியப்படுகிறார். 4. கேம்பைசர்ஸ் ஆய் 600 முதல் 559 வரை கிமு சைரஸ் ஆய் க்கு பின்னர் அவரது மகன் கேம்பைசர்ஸ் ஆய் ஆட்சிக்கு வந்தார். இவர் நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். இவர் மேதியா ராஜாவாகிய ஆஸ்டியட்ஸ் என்பவரின் மகளும் இளவரசியான மந்தனேவை கேம்பைசஸ் ஆய் மணந்து கொண்டார். இவர்களது திருமணத்தின் மூலமாக சைரஸ் த கிரேட் பிறந்தார். பெர்சிய பேரரசு 5. சைரஸ் த கிரேட் கேம்பைசஸ் ஆய்க்கு பின்னர் அவருடைய மகன் கோரேஸ் ஆட்சிக்கு வந்தார். இவருடைய ஆட்சி 30 ஆண்டுகள் நீடித்தது. கோரேஸ் முதலில் மேதிய பேரரசையும் பின்னர் லிடியன் பேரரசையும் இறுதியாக பாபிலோனிய பேரரசையும் கைப்பற்றி இதுவரை உலகம் கண்டிராத மிகப்பெரிய பேரரசை ஆட்சி செய்தார். 6. பேட்டில் ஆஃப் ஹைர்பா கிமு 553 இல் கோரேஸ் ராஜா மேதியாவின் ராஜாவான ஆஸ்டியட்ஸ்க்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார். இந்த யுத்தம் 3 வருடங்கள் நடைபெற்றது. இந்த சண்டையில் கோரேஸ் தீர்க்கமான வெற்றியைப் பெற்றார். ஆஸ்டியட்ஸ் என்பவர்தான் மேதியா பேரரசின் இறுதி மன்னர் ஆவார். இதன் விளைவாக கோரேஸ் ராஜா மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் உருவானது. கோரேஸ் ராஜா தான் குழந்தையாய் இருக்கும்போது கொலை செய்ய உத்தரவிட்ட ஆஸ்டியட்ஸ் ராஜாவை காப்பாற்றி இறக்கும் வரை தன்னுடைய அரண்மனையில் வைத்து நன்றாக கவனித்துக் கொண்டார். 7. சயாக்சேஸ் II மேதியாவின் கடைசி ராஜாவான ஆஸ்டியட்ஸ்க்கு பின்னர் கோரேஸ் ராஜா சயாக்சேஸ் II என்பவரை மேதியாவின் கவர்னராக நியமித்தார். இவர் கோரேஸ் ராஜாவின் தாயாகிய மந்தனே சகோதரர் ஆவார். கோரேஸ் ராஜா மேதியா பேரரசை கைப்பற்றிய பின்னர் லிடியா பேரரசையும் கைப்பற்றி தனது சாம்ராஜ்யத்தை மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து மத்திய ஆசியா வரை விரிவுபடுத்தி பின்னர் தனது கவனத்தை பாபிலோன் பக்கம் திருப்பினார். பெர்ஷிய பேரரசின் வரைபடம். பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி. அமுல்மர்தூக் 562 முதல் 260 வரை கிமு 562 இல் நேபுகாத்நேசார் இறந்தார். இதனால் அவருடைய மகன் அமேல்மர்தூக் ஆட்சிக்கு வந்து பாபிலோனிய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த யூதாவின் ராஜாவான யோகாக்கீனை விடுதலை செய்து தன்னுடைய அரண்மனையில் தங்க வைத்து அரசருக்குரிய உடைகளை கொடுத்து தன்னோடு உணவு உட்கொள்ள செய்தார். அங்கே யோகாக்கீனுக்கு 2 பிள்ளைகளும் பிறந்தார்கள். ராஜாக்கள் அதிகாரம் 25 வசனங்கள் 27 முதல் 30 வரை. எரேமியா அதிகாரம் 52 வசனங்கள் 31 முதல் 34 வரை. அமேல்மர்தூக் கிமு 560 இல் படுகொலை செய்யப்பட்டார். 2 நேபுசராதன் 560 முதல் 556 வரை கிமு இவர் நேபுகாத்நேச்சார் II படையின் சேனாதிபதியாக இருந்தார். எரேமியா அதிகாரம் 39 வசனங்கள் 13. பின்னர் நேபுகாத்நேச்சார் II இன் மருமகனாக ஆனார். இந்நிலையில் கியூமு 560 இல் ராஜாவாக இருந்த நேபுகாத்நேச்சரின் மகன் அமேல்மர்தூக் ஐ கொலை செய்து பாபிலோனின் ராஜாவாக 4 ஆண்டுகள் இருந்து மரித்துப் போனார். 3. ஏலேபி ஏசேசாய் மேஆர்டியூக் 556 கிமு நேபுசரானுக்கு பின்பு அவருடைய மகன் லக்ஷிமர்தூக் ராஜாவானார். இவருடைய தாயார் நேபுகாத்நேசாரின் மகள் ஆவார். 9 மாதங்களுக்குப் பிறகு நெபானடிஸ் அவருடைய மகன் பெல்ஷசர் மற்றும் பாபிலோனின் சில பிரபுக்களின் சதித்திட்டம் செய்து லக்ஷிமர்தூக் படுகொலை செய்தார்கள். 4. நெபானடிஸ் 556 முதல் 549 வரை கிமு
இவர் பாபிலோனிய மன்னர் நெபுகாத்நேச்சார்-க்கும் அசீரிய இளவரசி அட்டாகோப்-க்கும் பிறந்த இளைய மகன் ஆவார். நெபோனதஸ் கிமு 549 இல் போர்வீரனான தன்னுடைய மகன் பெல்ஷாத்சாரை இராஜாவாக நியமித்து, பின்னர் தன்னுடைய மனைவியோடு அரேபிய தீபகற்பத்தின் வடக்கு பகுதிகளில் உள்ள தெயிமா என்ற சோலைவனத்திற்கு ஓயசிஸ் ஓய்வெடுக்க சென்றுவிட்டார். பின்னர் அங்கேயே மரித்தும் போனார். பாபிலோன் பேரரசின் வீழ்ச்சி 5 பெல்ஷாத்சாரின் விருந்து. இவர் நேபுகாத்நேசாரின் பேரனும் நெபோனதஸ் இன் மகனும் ஆவார். இந்நிலையில் பெல்ஷாத்சார் கிமு 539 இல் தனது ஆட்சியில் பிரபுக்களாய் இருந்த 1000 பேருக்கு பெரிய விருந்து ஒழுங்கு செய்தார். விருந்தின் போது அவர்கள் நேபுகாத்நேசாரால் எருசலேம் ஆலயத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்தின் புனித பாத்திரங்களிலிருந்து சாப்பிடவும் குடிக்கவும் செய்தார்கள். அப்பொழுது மனுஷ கை விரல்கள் தோன்றி அங்கிருந்த சுவரில் மெனே மெனே தெக்கெல் உப்பார்சின் என்று எழுதிற்று. இதைப் பார்த்து பயந்து போன பெல்ஷாசர் பாபிலோனிய ஞானிகளை அழைத்து வாசித்து விளக்கம் கொடுக்க சொல்கிறார். ஆனால் அவர்களால் அதை படிக்க முடியவில்லை. அப்போது தானியேல் இதை வாசித்து, இஸ்ரவேலின் கடவுளாகிய யெகோவாவின் தண்டனையினால் பாபிலோன் சாம்ராஜ்யம் அழியும் என்று முன்னறிவித்தார். அன்று இரவே பெல்ஷாத்சார் அவருடைய மெய்காப்பாளர்கள் மூலம் கொல்லப்பட்டார். அப்போது பாபிலோனின் அழிவு பற்றிய முன்னறிவித்த ஏசாயாவின் தீர்க்கதரிசனமும் நிறைவேறியது. தானியேல் அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 31 வரை, ஏசாயா அதிகாரம் 14 வசனங்கள் 22. ஆரியு பாபிலோன் பேரரசின் வீழ்ச்சி. பெல்ஷாத்சார் ஆட்சியின் மீது அதிருப்தி கொண்ட பாபிலோனிய இராணுவத்தின் தளபதி கோப்ரியாஸ் தனது படைகளை பெர்சிய இராணுவத்திற்கு சாதகமாக செயல்பட வைத்துக் கொண்டார். ஆகவே பெர்சிய இராணுவத்தினர் சண்டையே இல்லாமல் எளிதாக பாபிலோனுக்குள் நுழைந்தார்கள். பெல்ஷாத்சார்தான் படுகொலைக்கு பின்னர் 62 வயதான சாயாக்சேஸ்-2 என்ற மேதியரான தரியுவை கோரேஸ் ராஜா பாபிலோனுக்கு ராஜாவாக நியமனம் செய்கிறார். தானியேல் அதிகாரம் 5 வசனங்கள் 31, 9 வசனங்கள் 1. பின்னர் கோரேஸ் ராஜா கோப்ரியாஸ் ஐ பாபிலோன் மாகாண ஆளுநராக நியமித்தார். இவ்வாறு பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு எதிரான கோரேஸ் ராஜாவின் படையெடுப்பு பாபிலோனின் சுதந்திரத்தை கிமு 539 இல் முடிவுக்கு கொண்டு வந்தது. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், உலக மகா பேரரசு. கோரேஸ் ராஜா மேதியரான தரியுவை பாபிலோனின் மன்னராக நியமித்தார். இந்நிலையில் வாரிசு இல்லாத சாயாக்சேஸ்-2 தனது மகளாக கருதிய ஆஸ்டீட்ஸ் என்பவரின் மகள் அமிட்டிஸ் ஐ கோரேஸ் ராஜாவுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இதற்காக மேதிய இராச்சியத்தை அதிகாரப்பூர்வமாக வெகுமதியாக கொடுத்தார். பின்னர் சாயாக்சேஸ்-2 பாபிலோனில் 2 ஆண்டுகள் ஆட்சி செய்து மரித்தார். இவருடைய மரணத்தின் பின்னர் மேதிய பேரரசு சமாதானமாக கோரேஸ் ராஜாவின் சமஸ்தானத்தோடு இணைக்கப்பட்டது. அகேமெனிட் எம்பையர், இது மேற்கு ஆசியாவை தளமாகக் கொண்ட பண்டைய ஈரானிய பேரரசு ஆகும். இந்த அரசாங்கத்தின் கீழ் பண்டைய உலகில் ஆரம்பகால மனித நாகரிகத்தின் 3 முக்கிய பகுதியான மெசொப்பொத்தேமியா, எகிப்து மற்றும் இந்தியாவின் சிந்து மாகாணம் வரை எல்லையாக இருந்தது. சைரஸின் குடும்பம். கோரேஸ் ராஜா முதலில் ஆக்கிமீனியன் குடும்பத்தில் ஃபாமாஸ் என்பவரின் மகளான இளவரசி கசாண்டேன் ஐ திருமணம் செய்து கொண்டார். மூத்த மகன் கேம்பைசிஸ்-2 கோரேஸ் மன்னனுக்கு பின்னர் எகிப்தை கைப்பற்றி அங்கு ராஜாவாக ஆட்சி செய்தார். இளைய மகன் ஸ்மர்டிஸ் பெர்சியாவில் சில காலம் ராஜாவாக இருந்தார். இவர்களுக்கு அட்டோசா மற்றும் ரோக்சனா என்ற 2 மகள்கள் இருந்தார்கள். அட்டோசா என்ற மூத்த மகள் டேரியஸ் தி கிரேட் என்ற ராஜாவை மணந்து ஜெர்க்சிஸ் I என்ற மகனை பெற்றாள். இவரும் பிற்காலத்தில் ராஜாவானார்கள். இந்நிலையில் திடீரென கோரேஸ் ராஜாவின் மனைவி கசாண்டேன் மரித்தபோது பெர்சிய சாம்ராஜ்யத்தின் அனைத்து நாடுகளும் 6 நாட்கள் துக்கம் அனுசரித்தார்கள். பின்னர் கிமு 537 இல் கோரேஸ் ராஜா மேதிய ராஜாவாய் இருந்த ஆஸ்டீட்ஸ் மகள் அமிட்டிஸ் ஐ திருமணம் செய்து கொண்டார். மேதிய மற்றும் பெர்ஷிய பேரரசின் வரைபடம். பெர்சிய சாம்ராஜ்யம். கோரேஸ் ராஜா 53 கிமு 53 இல் கோரேஸ் ராஜா மேதிய பேரரசு
லிடியா லைடியன் பேரரசு மற்றும் வலிமையான பாபிலோனிய பேரரசையும் வென்றார். இவருடைய பேரரசு பெருமளவில் விரிவடைந்து இறுதியில் ஆசியாவின் மத்திய பகுதியையும் வென்றார். இவருடைய அரசாட்சி தெற்கே மத்தியதரை கடல் பகுதியில் இருந்து மேற்கில் ஹெல்லஸ்பாண்ட் முதல் கிழக்கில் சிந்து நதி வரை இதுவரை உலகம் கண்டிராத மிகப்பெரிய பேரரசை கோரேஸ் ராஜா ஆட்சி செய்தார். கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் கோரேஸ் ராஜா பற்றி வேதத்தில் 23 முறை குறிப்பிடப்பட்டுள்ளன. இவர் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூத தலைவர்களுடன் நல்ல இணக்கம் வைத்தார். யூதர்கள் கோரேஸ் ராஜாவிடம் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்காக கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்ற தீர்க்க தரிசன பகுதிகளை அவரிடம் காண்பித்தார்கள். ஏசாயா அதிகாரம் 45 வசனங்கள் 1 முதல் 3 வரை, எஸ்ரா அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 8 வரை. சகிப்புத்தன்மை கொள்கை. கோரேஸ் ராஜா தான் கைப்பற்றிய இடங்களில் அசீரியா மற்றும் பாபிலோனிய ராஜாக்களை விட அதிகம் மரியாதை வைத்தார். அவர்களின் கடவுள்களையும் கோவில்களையும் மதித்தார். இவருடைய ஆட்சியின் முதல் வருடத்தில் எருசலேமில் உள்ள தேவாலயம் புனரமைப்பதற்காக அக்கறை கொண்ட யூதர்களை எருசலேமுக்கு திரும்பி செல்ல அனுமதித்தார். மேலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் எருசலேம் தேவாலயத்தில் இருந்து கைப்பற்றிய பரிசுத்த பாத்திரங்களை திரும்ப எருசலேமுக்கு எடுத்துச் செல்வதற்கும் அப்படியே எருசலேம் ஆலய புனரமைப்பு திட்டத்திற்காக கணிசமான தொகையையும் கொடுத்து யூதர்களிடம் நன்மதிப்பை பெற்றார். இதனால் யூதர்களின் 70 ஆண்டுகால பாபிலோன் சிறையிருப்பு முடிவுக்கு வந்தது. எரேமியா அதிகாரம் 29 வசனங்கள் 10 வரை. சீயோனுக்கு திரும்புதல். பெர்சிய ஆளுநர் பெர்சிய ராஜாக்கள் யூதர்களை எருசலேமில் அரசாங்கம் அமைப்பதற்கோ அல்லது ராஜாவை ஏற்படுத்துவதையோ அனுமதிக்கவில்லை. எஸ்றா அதிகாரம் 5 வசனங்கள் 14 முதல் 16 வரை. இந்நிலையில் கோரேஸ் ராஜா யூதாவின் முன்னாள் ராஜாவான யோகாக்கீனின் மகன் ஷேஷ்பஜ்ஜர் ஐ எருசலேமின் ஆளுநராக நியமித்தார். எஸ்றா அதிகாரம் 1 வசனங்கள் 8 முதல் 11 வரை. சீயோனுக்கு திரும்புதல். ஏசாயா, தானியல், எஸ்றா, நெகேமியா ஆகியோரின் புத்தகங்களில் பெர்சியாவின் ஆளுகைக்கு உட்பட்ட யூதர்களின் வாழ்க்கை முறைகளைப் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பாபிலோனியரால் சிறைப்பிடிக்கப்பட்ட யூதர்களுக்கு கோரேஸ் ராஜா சில அரசியல் மற்றும் சமூக உரிமைகளை கொடுத்து எருசலேமுக்கு திரும்பி செல்ல அனுமதித்தார். மேலும் யெகோவா கடவுளுக்கு எருசலேமில் மீண்டும் ஆலயம் கட்டுவதற்கு அரசாங்கம் மூலம் நிதியுதவி செய்தார். யூதர்கள் சீயோனுக்கு திரும்பி வந்தது பல்வேறு காலகட்டத்தில் நடைபெற்றது. ஆயினும் பலர் செல்வ செழிப்பாக இருந்ததால் பாபிலோனிலேயே தங்கிவிட்டார்கள். முதல் கட்ட வருகை. யூதாவின் ராஜாவான யோகாக்கீனின் மகன் ஷேஷ்பஜ்ஜர் தலைமையில் சுமார் 1000 இளம் யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தை மறுசீரமைக்கவும் எருசலேம் ஆலயத்தை கட்டவும் கிமு 538 இல் பாபிலோனில் இருந்து கிளம்ப ஆயத்தமானார்கள். அப்போது கோரேஸ் ராஜாவின் அனுமதியுடன் எருசலேமில் உள்ள ஆலயத்திலிருந்து பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சார் எடுத்துச் சென்ற தங்கம் மற்றும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்த பரிசுத்த பாத்திரங்களை மீண்டும் எருசலேமுக்கு எடுத்துச் சென்றார்கள். எஸ்றா அதிகாரம் 7 வசனங்கள் 8 முதல் 11 வரை. சீயோனுக்கு இரண்டாம் கட்ட வருகை. இரண்டாம் கட்ட வருகை. செருபாபேல் மற்றும் யோசுவா தலைமையில் 4289 ஆசாரியர்கள், 76 லேவியர்கள் மற்றும் 128 பாடகர்கள் உட்பட 50,000 யூதர்கள் தங்கள் ஆடு, மாடுகளோடு எருசலேமிற்கு வந்தார்கள். எஸ்றா அதிகாரம் 2 வசனங்கள் 65 முதல் 67 வரை. 1. சமூக நெருக்கடி. ஆயிரக்கணக்கான திருமணம் ஆகாத யூத வாலிபர்கள் எருசலேமுக்கு வந்ததினால் அவர்களில் பலர் திருமணத்திற்கு யூத யுவதிகள் இல்லாத காரணத்தினால் புறஜாதி பெண்களுடன் கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள். 2. பொருளாதார நெருக்கடி. எருசலேம் ஆலயம் மற்றும் எருசலேம் நகரத்தின் உள்கட்டமைப்பை சீர் செய்வதற்கு பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டது. மேலும் பெர்சிய அரசாங்கத்தின் பல்வேறு வரி விதிப்புகள், பொருளாதார பற்றாக்குறைகள், கடுமையான வறட்சி, இயற்கை பேரழிவுகள் போன்றவை பெரிய பொருளாதார நெருக்கடியை உருவாக்கிற்று. 3. குடியிருப்பு நெருக்கடி. இஸ்ரவேலின் வடக்கு இராஜ்யத்தில் வசித்து வந்த சமாரியரில் அநேகர் யூதர்களின் பாபிலோனிய சிறையிருப்பின் போது யூதாவுக்குள் வந்து குடியேறியது யூதர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 4. சமாரியர்களின் நெருடல்.
கிமு 722 இல் இஸ்ரவேலின் வடக்கு இராஜ்யம் அசீரிய பேரரசிடம் வீழ்ந்தபோது ஏழ்மையான பலவீனமான இஸ்ரவேலர்களில் சிலரே நிலத்தில் எஞ்சியிருந்தனர். மேலும் ஆயிரக்கணக்கான அசீரியர்கள் இஸ்ரவேல் இராஜ்யத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள். இந்நிலையில் அநேக இஸ்ரவேலர்கள் அசீரியர்களோடு சம்பந்தம் கலந்துவிட்டார்கள். இந்நிலையில் யூதர்கள் சமாரியர்களின் நிலையைக் கண்டு அவர்களின் பரிசுத்த வித்து தீட்டப்பட்டதால் சமாரியர்களை தாழ்ந்த இனமாக கருதி யூதர்களின் வழிபாட்டில் இருந்து விலக்கி வைத்தார்கள். இரண்டாவது ஆலயம் மத வழிபாடு. எருசலேம் வந்த யூதர்கள் முதலாவது பலிபீடத்தை கட்டி அங்கு கூடாரப் பண்டிகையும் மற்ற பண்டிகைகளையும் கொண்டாட ஆரம்பித்தார்கள். பின்னர் புதிய ஆலயம் கட்டுவதற்காக அஸ்திபாரம் போடப்பட்டது. எஸ்ரா அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 13 வரை. 1. தடைகள். யூதேயாவில் வாழ்ந்து வந்த சமாரியர்கள் தாங்கள் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த இடத்தில் யெகோவா கடவுளை ஆராதித்து வருவதாகவும் ஆகவே எருசலேம் ஆலயத்தின் கட்டுமான காரியத்தில் தங்களையும் சேர்க்க வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள். ஆனால் யூதர்கள் நிராகரித்துவிட்டார்கள். ஆகவே சமாரியர்கள் எருசலேம் ஆலயத்தின் கட்டுமான காரியங்களை எதிர்த்தார்கள். எஸ்ரா அதிகாரம் 4 வசனங்கள் 1 முதல் 5 வரை. 2. சமாரியர்களின் பதிலடி. பெர்சிய ராஜ்யத்தில் செல்வாக்கு மிக்க உள்ளூர் சமாரியர்கள் எருசலேம் ஆலயத்தின் கட்டுமான காரியங்களை தடுத்து நிறுத்த கங்கணம் கட்டிக்கொண்டு பிராத பண்ணி இதை தடை செய்யும்படி பெர்சிய ராஜாவுக்கு கடிதம் எழுதினார்கள். இதனால் எருசலேம் ஆலயத்தின் கட்டுமான காரியங்களுக்கு கிமு 53 இல் தடை விதிக்கப்பட்டது. இதனால் ஆலய கட்டுமான காரியங்கள் 15 ஆண்டுகள் தடைப்பட்டன. எஸ்ரா அதிகாரம் 4 வசனங்கள் 23, ஆகாய் அதிகாரம் 1 வசனங்கள் 2 முதல் 6 வரை. 3. இரண்டாவது ஆலயம். கிமு 520 ஆண்டில் பெர்சிய ராஜாவான முதலாம் தரியுவின் அனுமதியோடு ஆகாய் மற்றும் சகரியா ஆகியோரின் தீர்க்கதரிசனத்தினால் எருசலேம் ஆலய கட்டுமான பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. பின்னர் கிமு 515 ஆண்டின் வசந்த காலத்தில் எருசலேம் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. எஸ்ரா அதிகாரம் 5 என்னும் 6. எரேமியா தீர்க்கதரிசியின் இறைவாக்குப்படி 70 ஆண்டுகள் 586 முதல் 515 வரை கிமு வரை வழிபாடுகள் நின்றுபோம் என்ற காலம் நிறைவு பெற்று வழிபாடுகள் ஆரம்பமாயிற்று. எரேமியா அதிகாரம் 25 வசனங்கள் 11 முதல் 12 வரை. எருசலேம் மீண்டும் யூதர்களின் மத மற்றும் அரசியலின் மையமாயிற்று. சீயோனுக்கு 3ஆம் கட்ட வருகை. 3ஆம் வருகை. செரேயா என்பவரின் குமாரன் எஸ்ரா சிறந்த வேத பண்டிதர் ஆவார். எஸ்ரா அதிகாரம் 7 வசனங்கள் 1. செராயா எருசலேம் ஆலயத்தில் பணியாற்றிய கடைசி பிரதான ஆசாரியன் ஆவார். 2 இராஜாக்கள் அதிகாரம் 25 வசனங்கள் 18. எரேமியாவின் சீடராகிய பாருக்கு என்பவர் எஸ்ராவுக்கு ஆசிரியராக இருந்தார். இப்போது எருசலேம் ஆலயத்தின் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்படுகிறார். ஆகவே கிமு 458 இல் தலைமையில் சுமார் 5000 யூதர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். 1. சவால்கள். எருசலேமில் இருந்த மக்கள் மீது பெர்சிய அரசாங்கத்தின் கடுமையான வரிவிதிப்புகளும் பொருளாதார நெருக்கடியும் அங்கு வாழ்ந்த யூதர்களுக்கு கடினமாக இருந்தது. இத்துடன் அரசியல் ரீதியாக எதிரிகளிடமிருந்து வந்த துன்புறுத்தல்கள், எருசலேமின் மதில் சுவர்களை கட்டுமான பணிக்கான தடைகள் யூதர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்தது. அத்துடன் சிறையிருப்பில் இருந்து வந்த யூதர்கள் புறஜாதி பெண்களோடு சர்வசாதாரணமாக கலப்பு திருமணம் செய்து கொண்டதை பார்த்து எஸ்ரா திகைத்துப் போனார். 2. எஸ்ராவின் அதிகாரம். எருசலேமின் ஆலய கட்டுமான தேவைகளுக்காக சேகரிக்கப்பட்ட பணத்தை எருசலேமுக்கு எடுத்துச் செல்லவும் அரசாங்க கருவூலத்தில் இருந்து பணம், கோதுமை, திராட்சை ரசம் மற்றும் ஒலிவ எண்ணெய் ஆகியவற்றை யூதர்களுக்கு கொடுக்கவும் எருசலேம் ஆலயத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த எல்லா ஆசாரியர்கள், லேவியர்கள் மற்றும் ஆலய பணிவிடைக்காரர்களுக்கு அரசாங்க வரிவிலக்கு அளிக்கவும் சமூகத்தில் நீதிபதிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளை நியமிக்கவும் இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுளின் சட்டத்தை கற்பிக்கவும் எஸ்ராவுக்கு பெர்சிய ராஜாவினால் அதிகாரம் வழங்கப்பட்டது. இத்துடன் தேவைப்பட்டால் கைது செய்தல், நாடு கடத்துதல் அல்லது மரணதண்டனை விதிக்கும் அதிகாரமும் எஸ்ராவுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. எஸ்ரா 7. எஸ்ராவின் ஆன்மீக சீர்திருத்தம். எஸ்ரா
இவர் ஒரு சிறந்த வேத பண்டிதர். எஸ்ரா அதிகாரம் 7 வசனங்கள் 10. எரேமியாவின் சீடரும் மற்றும் வயதானவருமான பாருக்கை கவனிப்பதற்காக அவருடைய சீடரான எஸ்ரா இரண்டாம் கட்ட வருகையில் எருசலேமுக்கு வருவதற்கு தடைப்பட்டது. 1. சீயோனுக்கு அச்சுறுத்தல். எஸ்ரா எருசலேமுக்கு வந்ததும் தனது யூத மக்களின் ஆன்மீக தரத்தின் ஆபத்தான நிலையைக் கண்டு எஸ்ரா மிகுந்த அதிர்ச்சியும் துக்கமும் அடைந்தார். யூதமத சடங்குகள் மிகவும் சீர்கெட்டுப் போயிருந்தது. யூதமத சட்டங்கள் பரவலாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது. யூதர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் சமுதாய வாழ்க்கை மிகவும் கீழ்த்தரமாக இருந்தது. மேலும் இங்கு செல்வாக்கோடு விளங்கிய சமாரியர்களுடனும் மற்றும் பிற பூர்வீக பழங்குடியினருடனும் யூதர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டு புறமத சூழலுடன் ஒன்றிணைந்து யூதமதத்தின் அடையாளத்தை இழக்கும் நிலையைக் கண்டு மனம் வெதும்பினார். எஸ்ரா அதிகாரம் 9 வசனங்கள் 2. கூடாரப் பண்டிகை. சிறையிருப்பில் இருந்து வந்த யூதர்களிடம் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியைக் கொண்டு வருவதற்காக எஸ்ரா எருசலேம் ஆலயத்தில் ஒரு பெரிய பண்டிகை கூடுகையை ஒழுங்கு செய்தார். இது உண்மையாகவே யெகோவா கடவுளோடு உடன்படிக்கையை புதுப்பிக்கும் பண்டிகை ஆகும். இந்த கூடார பண்டிகையின் போது எஸ்ரா ஒரு மர பிரசங்க பீடத்தில் ஏறி நின்று தோரா என்ற பழைய ஏற்பாடு சட்டவிதிகளை எல்லோருக்கும் வாசித்து விளக்கிக் காண்பித்தார். பகிரங்கமாக வாசித்தார். இந்த பண்டிகையின் இறுதியில் எஸ்ரா தனது மக்களிடம் புறமத மனைவிகளை விவாகரத்து செய்யவும் அவர்களை சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கவும் கட்டளையிட்டார். ஆகவே அநேகர் தங்களை மனைவியை விவாகரத்து செய்தார்கள். தங்கள் பெண்கள் இழிவுபடுத்தப்படுவதைக் கண்ட சமாரியர்கள் மற்றும் புறமத தலைவர்கள் கடும் கோபம் கொண்டார்கள். எஸ்ரா அதிகாரம் 10 வசனங்கள் 9 முதல் 44 வரை. யூதர்கள் 4 கட்டமாக தாய்நாடு திரும்பிய வரைபடம். சீயோனுக்கு 4ஆம் கட்ட வருகை. 4ஆம் வருகை. பெர்சியா ராஜாவான அர்தசஷ்டாவுக்கு பானபாத்திரகாரராய் நெகேமியா பணியாற்றிக் கொண்டிருந்தார். எருசலேமில் இருந்து வந்த ஆனானி மூலம் எருசலேம் அலங்கம் இடிந்து கிடந்த நிலையை குறித்து கேள்விப்பட்ட நெகேமியா ராஜாவிடம் அலங்கத்தை கட்டி எழுப்ப எருசலேமுக்கு செல்ல அனுமதி கேட்டார். நெகேமியா அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 2 வரை. பெர்சிய ராஜா நெகேமியாவை யூதேயாவின் ஆளுநராக நியமித்து எருசலேமின் அலங்கத்தை கட்டவும் அதற்கு தேவையான மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி கொடுத்ததோடு அவரோடு கூட இராணுவத்தையும் அனுப்பி வைத்தார். நெகேமியா அதிகாரம் 2 வசனங்கள் 6 முதல் 9 வரை. கிபி 445 இல் 42,000 பேர் நெகேமியாவுடன் எருசலேம் திரும்பினார்கள். 2. மதிச்சுவரின் நாயகன். எருசலேமுக்கு வந்த நெகேமியா தனது திட்டத்தை விளக்க ஆசாரியர்கள், பிரபுக்கள், அதிகாரிகள் மற்றும் யூத தலைவர்களை அழைத்து எருசலேம் அலங்கத்தின் கட்டுமான பணிகளை செய்ய 42 குழுக்களை ஏற்படுத்தினார். நெகேமியா அதிகாரம் 2 வசனங்கள் 16 முதல் 18 வரை. பின்னர் மோவாபியர்கள், அம்மோனியர்கள், அரேபியர்கள் மற்றும் அஷ்டோடியர்கள் ஆகியோரின் எதிர்ப்புகளை மீறி நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை 52 நாட்களில் கட்டி முடித்தார். நெகேமியா அதிகாரம் 2 வசனங்கள் 10 முதல் 19 வரை. ஆதியாகமம் அதிகாரம் 4 வசனங்கள் 6 முதல் 1 வரை. 6 வசனங்கள் 15. 3. சட்ட ஒழுங்கு பராமரிப்பு. யூதேயாவில் ஏற்பட்ட பஞ்சத்தில் யூத மேல்தட்டு மக்களின் சுரண்டல்கள் மற்றும் அரசாங்கத்தின் வரிவிதிப்புகளில் பாதிக்கப்பட்ட ஏழைகள் நெகேமியாவிடம் முறையிட்டார்கள். நெகேமியா அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 5 வரை. ஆகவே நெகேமியா எல்லா யூதர்களையும் வரவழைத்து தன்னுடைய வாழ்க்கை முறைகளை சுட்டிக்காட்டி ஏழை மக்களின் நிலங்களை திரும்ப கொடுக்க செய்து அரசாங்கத்தின் வரிகளை குறைத்தார். நெகேமியா அதிகாரம் 5 வசனங்கள் 6 முதல் 19 வரை. மேலும் யூதர்களின் மக்கள் தொகையில் 10இல் ஒரு பகுதியினரை எருசலேமுக்குள் குடியமர்த்தினார். நெகேமியா அதிகாரம் 7 வசனங்கள் 4 முதல் 5 வரை. 11 வசனங்கள் 1 முதல் 2 வரை. யூதாவில் ஆளுநராக 12 ஆண்டுகள் பணி செய்துவிட்டு மீண்டும் கிமு 433 இல் அரண்மனைக்கு திரும்பினார். நெகேமியா அதிகாரம் 5 வசனங்கள் 14 முதல் 1 வரை. 13 வசனங்கள் 6. எஸ்ரா, நெகேமியாவின் சீர்திருத்தங்கள். எருசலேமுக்கு திரும்புதல். நெகேமியா கிமு 433 இல் பெர்சிய அரண்மனைக்கு திரும்பினார்.
ஆனால் மீண்டும் கிமு 43:1 இல் இரண்டாவது முறையாக யூதேயாவுக்கு ஆளுநராக அனுப்பப்பட்டார். இப்போது நெகேமியா, எஸ்ராவுடன் சேர்ந்து யூதர்களிடம் ஐக்கியத்தை ஏற்படுத்தவும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி அடைய செய்யவும் மற்றும் யூத மதச் சடங்குகளை சீர்திருத்தவும் முயற்சி செய்தார்கள். 1. எஸ்ரா, நெகேமியாவின் சீர்திருத்தம். இவர்கள் எருசலேமின் ஆலயத்திற்குள் அரசியல் செல்வாக்கினால் குடியேறிய அம்மோனியரான தோபியாவை விரட்டினார்கள். நெகேமியா 13 வசனங்கள் 4 முதல் 9 வரை. ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களை பாதுகாக்க தசமபாகம் நடைமுறையை ஏற்படுத்தினார்கள். நெகேமியா அதிகாரம் 13 வசனங்கள் 10 முதல் 14 வரை. ஓய்வுநாள் முறைமைகளை ஏற்படுத்தி நெகேமியா அதிகாரம் 13 வசனங்கள் 15 முதல் 22 வரை. யூதர்களை சமாரியர்கள் மற்றும் புறமத பெண்களோடு கலப்பு திருமணம் செய்வதை தடை செய்தார்கள். நெகேமியா அதிகாரம் 13 வசனங்கள் 23 முதல் 27 வரை. ஆசாரிய ஊழியம் செய்து வந்த எலியாசீப் என்பவர் தன் மகளை சன்பல்லாத் என்ற புறஜாதி ஆணுக்கு திருமணம் செய்து கொடுத்ததற்காக அவர்களை எருசலேம் ஆலயத்திலிருந்து வெளியேற்றினார்கள். நெகேமியா அதிகாரம் 13 வசனங்கள் 28 முதல் 29 வரை. 2. சுத்தப்படுத்துதல். எஸ்ராவும் நெகேமியாவும் யூதர்களை உடன்படிக்கை செய்ய வழிநடத்தினர். இதன் மூலம் அவர்கள் வாழ்ந்த சமூகத்தில் உள்ள 113 புறஜாதி மனைவிகளை யூதர்கள் விவாகரத்து செய்து வெளியேற்றினர். இது ஒரு இனவாத சித்தாந்தம் அல்ல, ஆனால் சடங்கு மற்றும் தார்மீக தூய்மை ஆகும். இதன் மூலம் ஆசாரிய ஊழியம் செய்பவர்களின் பரிசுத்த வித்து மாசுபடாமலும், யெகோவா கடவுளை ஆராதிப்பவர்கள் புறமத தெய்வங்களை விட்டுவிடவும் மற்றும் ஹெடனிசம் தத்துவங்களில் இருந்து திரும்பக்கூடிய சரியான நடைமுறை என்றும் கருதினார்கள். இந்த சீர்திருத்தங்கள் யூத மதத்தின் தேசிய வரலாற்றில் வசந்த காலத்தை ஏற்படுத்தியது. தீர்க்கதரிசனங்கள் முடிவடைதல். மல்கியா, கிமு 515 ஆண்டில் எருசலேமில் இரண்டாவது ஆலயம் கட்டி முடிந்தபின் மல்கியா தீர்க்கதரி கிமு 465 இல் கடவுளின் தீர்க்க தரிசனங்கள் முடிவுக்கு வருதல் பற்றியும், இனிமேல் எழுதப்படும் வார்த்தையின் மூலம் மட்டுமே கடவுள் இடைப்படுவர் என்றும் இறைவாக்குரைத்தார். மல்கியா அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 1 வரை. 4 முதல் 6 வரை. இவருக்கு பின்னர் சுமார் 50 ஆண்டுகளாக இறைவாக்கு யாருக்கும் வெளிப்படவில்லை. மல்கியா இறந்தபோது சுமார் 1000 ஆண்டுகால தீர்க்க தரிசிகளின் காலம் முடிவுக்கு வந்தது. 2. தீர்க்கதரிசனம் ஏன் முடிவுற்றது? பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேலரோடு இடைப்படுவதை நிறுத்திக் கொண்டார் என்று யூதர்களின் ரபினிக் பாரம்பரியம் கூறுகிறது. சங்கீதம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 1 வரை. 74, 9. ஆமோஸ் 8 மணி 11 நிமிடம். கிமு 160 இல் எழுதப்பட்ட புத்தகத்தில் இறைவாக்குகள் யாருக்கும் வெளிப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. மக்கபேயர் அதிகாரம் 9 வசனங்கள் 27. இஸ்ரவேல் சரித்திரத்தில் சுமார் 400 ஆண்டுகள் இறைவாக்குகள் யாருக்கும் வெளிப்படவில்லை. 3. வேதபாரகர்களின் வளர்ச்சி. ஆசாரியர்களும் லேவியர்களும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காததால் இறைவாக்கு வெளிப்படவில்லை என்று பல யூதர்கள் உணர்ந்தார்கள். உபாகமம் 33 வசனங்கள் 10. எஸ்ரா நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கவும் அதன் சட்டத்திற்கு கீழ்ப்படியவும் உணர்த்தினார். ஆகவே வேதபாரகர்கள் எஸ்ராவை பின்பற்றி நியாயப்பிரமாணத்தை போதிக்க ஆரம்பித்தார்கள். எஸ்ரா அதிகாரம் 7 வசனங்கள் 10 முதல் 25 வரை. நெகேமியா அதிகாரம் 8 வசனங்கள் 1 முதல் 8 வரை. 4. வேதாகம வரைமுறை பிப்ளிக்கல் கேனான். மல்கியா 4 வசனங்கள் 4 முதல் 6 வரை என்பது இப்புத்தகத்தின் முடிவு மாத்திரம் அல்ல, எல்லா தீர்க்கதரிசிகளின் முடிவுறுதலாகும். தீர்க்கதரிசனங்கள் எபிரேய வேதாகமத்தின் 2ஆம் பகுதி ஆகும். எபிரேய வேதாகம வரைமுறைகளில் கேனான் தோரா அல்லது 5 ஆகமம் முதல் பகுதியையும், சரித்திரங்கள் மற்றும் ஞான இலக்கியங்களைக் கொண்ட 3ஆம் பகுதியையும் இணைக்கிறது. எஸ்ரா கூட்டிய பெரிய சட்டமன்றம், சிறந்த சட்டமன்றம். யூத பாரம்பரியத்தில் எஸ்ரா யூத மதத்தின் தந்தை மற்றும் 2வது மோசே ஆவார். இவர் இஸ்ரவேலின் சரித்திரத்தில் மிக உயர்ந்த அதிகாரம் கொண்ட மிகப்பெரிய சட்டமன்றத்தை தி கிரேட் கவுன்சில் கூட்டி, அதில் சிறந்த, திறமையான, அறிவார்ந்த வேத பண்டிதர்கள்,
ஞானிகள் மற்றும் தீர்க்கதரிசிகள் என்று 120 பேர் கொண்ட கூட்டத்தை கிமு 410 இல் எருசலேமில் கூட்டினார். 1 தலைவர்கள், இதில் மொர்தெகாய், யோசுவா, செருபாபேல், பில்ஷன், தானியேல், ஆகாய், சகரியா, மல்கியா, எஸ்ரா, நெகேமியா மற்றும் ஷிமான் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இவர்கள் யூத சமூகத்தை மேம்படுத்தவும் அவர்களின் தேசிய அடையாளத்தை பாதுகாக்கவும் விரும்பினார்கள். ஏனெனில் இறைவாக்குகளும் மற்றும் இஸ்ரவேலர்களின் அரசாட்சியும் யூத மக்களிடமிருந்து போய்விட்ட இந்த கொந்தளிப்பான நேரத்தில் யூத மதம் வரையறுக்கப்பட்டுவது அவசியம் என்று கண்டார்கள். 2 நெகேமியா, இவர் பல்வேறு வேத புத்தகங்களை சேகரித்தார். இதில் யோசுவா முதல் இராஜாக்கள் வரையே உள்ள புத்தகங்கள், தீர்க்கதரிசிகளின் இறைவாக்குகள், தாவீது எழுதிய புத்தகங்கள், சாலமோன் எழுதிய புத்தகங்கள் மற்றும் அரசர்கள், பெர்சிய மன்னர்கள், இஸ்ரவேல் அரசர்கள் எழுதிய கடிதங்கள் ஆகியவற்றை இந்த சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்தார். மக்கபேயர் அதிகாரம் 1 வசனங்கள் 36, 2 வசனங்கள் 13 முதல் 15 வரை. 3 எஸ்ரா, இவர் எபிரெய எழுத்துக்களின் பயன்பாட்டில் சில்லேபிள் ஒரு எழுத்தை உச்சரிக்கும் முறையே அறிமுகம் செய்து துண்டு துண்டாக தோல் சுருளில் இருந்த 5 ஆகம புத்தகங்களை காகித சுருள்களில் எழுதி அவற்றை ஒன்றாக இணைத்தார். தோரா என்ற 5 ஆகமம்தான் யூதமத நம்பிக்கையின் மைய புத்தகமாக மாறியது. எஸ்ராவின் பெரிய சட்டமன்றம் 4 வேதாகம வசனங்களை சேகரித்தல். எஸ்ரா கூட்டிய சட்டமன்றம் யூத மதத்திற்கான அடித்தளத்தை கொடுத்து எபிரெய வேதாகமத்தின் வரைமுறையை ஓல்ட் டெஸ்டாமெண்ட் கெனான் செய்ய ஆரம்பித்தார்கள். இதில் கடந்த காலங்களில் ஞானிகள் மற்றும் அறிவார்ந்தவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் சேகரிக்கப்பட்டது. அப்படியே தலைமுறையாக வந்த வாய்மொழி இறைவார்த்தைகளையும் பாரம்பரிய செய்திகளையும் எழுத்து முறையில் பதிவு செய்தார்கள். சில முழுமையற்ற புத்தகங்களை நம்பகத்தன்மை கொண்ட வாய்மொழி பாரம்பரிய செய்திகளின் அடிப்படையில் எழுதி முடித்தார்கள். சேகரிக்கப்பட்ட புத்தகங்களில் எந்த புத்தகங்களை வேதாகமத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் வரையறை செய்யப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்திற்கு வெளியே எழுதப்பட்ட எசேக்கியேல், தானியேல் மற்றும் எஸ்தர் ஆகிய புத்தகங்களும் இந்த சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. 5 ஞானிகளின் ஆர்வம். வேதாகம பண்டிதர்கள், ஞானிகள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் படைப்பாற்றலில் எபிரெய வேதாகமம் இறுதி வடிவம் பெற்றது. அத்துடன் சாமுவேல் மற்றும் இராஜாக்களின் புத்தகங்கள், பெரிய மற்றும் சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள், இலக்கிய புத்தகங்கள், வரலாற்று காலவரிசை புத்தகங்களான நாளாகமம், எஸ்ரா மற்றும் நெகேமியா எல்லாம் வரிசைப்படுத்தப்பட்டது. இவைகள்தான் எழுதப்பட்ட எபிரெய வேதாகமத்தின் அடிப்படையாக மாறியது. இது துல்லியமாகவும் எந்த வகையிலும் ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனம் முரண்படாமல் இருந்தது. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் இருந்ததால் குறைபாடுகள் கொஞ்சம் கூட இல்லாதிருந்தது. இதுவே யூத மதத்தின் வேதாகமமாக மாறியது. தானாக், எபிரெய வேதாகமம் தோரா, நெவிம் மற்றும் கேத்துவிம் என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. தோரா என்பது 5 ஆகமங்கள் ஆகும். இதில் 613 சட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது சட்டநூல் என்றும் அழைக்கப்படுகிறது. நெவிம் என்பது பெரிய மற்றும் சிறிய தீர்க்கதரிசிகளின் இறைவாக்குகள் ஆகும். கேத்துவிம் என்பது முறையான தீர்க்கதரிசனங்கள் அல்ல, ஆனால் அந்தந்த வேதாகம ஆசிரியர்களால் தெய்வீக உத்வேகத்துடன் எழுதப்பட்டது. தோராவின் 5 புத்தகங்களும் யூத வரலாற்றில் நிகழ்வுகளை விவரிக்கும் 34 புத்தகங்களும் ஒன்றிணைக்கப்பட்டு அது எபிரெய வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் இறைவாக்கின் எச்சரிக்கையோடு இறைவாக்கும் நின்று போயிற்று. ஆகவே இத்துடன் பழைய ஏற்பாடு வரைமுறை கெனான் நிறைவு பெற்றது. இனிமேல் இறைவாக்குகள் என்ற பெயரில் யூத மக்களை யாரும் வழுதவர செய்துவிடக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக எஸ்ரா தலைமையில் நடைபெற்ற பெரிய சட்டமன்றம் வேதாகமத்தை முத்தரித்தது. இனிமேல் கடவுளின் வெளிப்பாடு என்ற பெயரில் எந்தவொரு காரியத்தையும் வேதாகமத்தோடு சேர்க்கவோ நீக்கவோ யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. பெர்சிய பேரரசின் கீழ் யூதர்கள் 1 சைரஸ் தி கிரேட் 538 முதல் 530 வரை கிமு. கோரேஸ் ராஜா மேதிய பெர்சிய ராஜாங்கத்தை 8 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவருக்குப் பின் அவரது மகன் காம்பைசஸ் அரியணைக்கு வந்தார். 2
கேம்பைசிஸ் டு 530 முதல் 522 வரை கிமு. இவரும் மத சகிப்புத்தன்மை கொண்ட தன் தந்தையின் கொள்கைகளை பின்பற்றினார். இவருடைய காலத்தில்தான் சமாரியர்களின் சதித்திட்டங்களால் எருசலேம் ஆலய கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டன. இவருக்குப் பின் இவருடைய மகன் டேரியஸ் த கிரேட் ராஜாவானார். 3. டேரியஸ் த கிரேட் 522 முதல் 486 வரை கிமு. இவர் திறமை கொண்டவரும் தொலைநோக்கு பார்வை உடையவர். இவருடைய காலத்தில் பெர்சிய கலாச்சாரம் மிகவும் உயர்ந்த நிலைக்கு சென்றது. இவர் காலத்தில்தான் பெர்சிய மதம் ஜொராஸ்ட்ரியனிசம் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த தரிய ராஜா வங்கிகள், பொருளாதாரம் மற்றும் தொழில்துறையை நன்கு ஊக்குவித்தார். இவருடைய ஆட்சி காலத்தில்தான் இரண்டாவது எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கு இருந்த தடைகளை நீக்கி, பொருளாதார உதவிகள் செய்து கிமு 515 இல் எருசலேம் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. எஸ்ரா அதிகாரம் 6 வசனங்கள் 3 முதல் 5 வரை. இவருடைய இறப்புக்குப் பின்னர் அகாஸ்வேரு ராஜாவானார். எஸ்தர் 1:1. 4. ஜர்க்சிஸ் 486 முதல் 465 வரை கிமு வரை. இவருடைய ஆட்சியில் தலைமை ஆலோசகராக ஆமான் என்பவர் எஸ்தரின் ராஜாத்தியின் சித்தப்பாவான மொர்தெகாயை தூக்கிலிட சூழ்ச்சி செய்து பெர்சிய ராஜ்யத்தில் உள்ள எல்லா யூதர்களையும் கொல்லும்படி சதித்திட்டம் தீட்டி ராஜாவிடம் அனுமதி பெறுகிறார். ஆனால் எஸ்தர் இந்த திட்டத்தை முறியடித்து ராஜாவிடம் அனுமதி பெற்று யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட 75,000 பேரைக் கொன்று பூரிம் பண்டிகையை கொண்டாடினர். எஸ்டா அதிகாரம் 9 வசனங்கள் 32. பிற்காலத்தில் அகாஸ்வேரு ராஜா படுகொலை செய்யப்படுகிறார். இவருக்குப் பின் இவர் மகன் ஆர்டாக்சர்க்சிஸ் ஆட்சிக்கு வருகிறார். பெர்சிய வம்சத்தின் கீழ் யூதர்கள் 5. ஆர்டாக்சர்க்சிஸ் 465 முதல் 425 வரை கிமு வரை. இவருடைய ஆட்சி காலத்தில்தான் எருசலேம் ஆலய விவகாரங்களை கவனிக்க எஸ்ரா நியமனம் செய்யப்பட்டார். இடிந்து கிடந்த எருசலேமின் மதில் சுவரை கட்ட நெகேமியாவை எருசலேமுக்கு அனுப்பினார். நெகேமியா அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 9 வரை. எருசலேம் நகரம் புனரமைக்கப்பட்ட நேரத்தில் எஸ்ராவும் நெகேமியாவும் எருசலேமில் யூத சமூகத்தை சீர்திருத்தம் செய்தார்கள். நெகேமியா 8. இந்நிலையில் ஆர்டாக்சியஸ் தன்னுடைய பிரதானிகளால் படுகொலை செய்யப்பட்டார். 6. ஜியஸ் 425 முதல் 424 வரை கிமு வரை. ஆர்டாக்சர்க்சிஸ் க்கு பின்னர் இவருடைய மகன் ஜெரக்சிஸ் பெர்சியாவின் ராஜாவானார். 45 நாட்கள் ஆட்சி செய்த இவரும் அவருடைய பிரதானிகளின் சூழ்ச்சியினால் படுகொலை செய்யப்பட்டார். 7. டேரியஸ் 424 முதல் 404 வரை கிமு வரை. ஜர்க்சிஸ்டுக்குப் பிறகு அகாஸ்வேரு ராஜாவுக்கும் எஸ்தர் ராஜாத்திக்கும் பிறந்த டேரியஸ் என்பவர் பெர்சிய பேரரசிற்கு ராஜாவானார். இவருடைய ஆட்சி காலத்தில் பிரபுக்கள் ஒருவருக்கொருவர் கிரேக்க ஆட்சியாளர்களுடன் கைகோர்த்துக் கொண்டார்கள். இதனால் பெர்சிய பேரரசு பலவீனமாகிக் கொண்டே வந்தது. இந்நிலையில் இவருடைய மரணத்திற்குப் பின் ஆர்டாக்சர்க்சிஸ் பெர்சியாவின் ராஜாவானார். 8. ஆர்டாக்சர்க்சிஸ் 404 முதல் 358 வரை கிமு வரை. இவருடைய ஆட்சி காலத்தில் கிரேக்க பேரரசின் சூழ்ச்சியில் சிக்குண்ட இவருடைய தம்பி சைரஸ் கிளர்ச்சியை உண்டாக்கியதற்காக கைது செய்யப்பட்டார். இவருடைய தாயின் தலையீட்டின் காரணமாக சைரசுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் இதுவே பெரிய தவறாக அமைந்தது. ஏனெனில் கிமு 401 இல் பெர்சிய படைக்கும் சைரசுக்கும் ஆதரவாக கிரேக்க படைக்கும் இடையே யுத்தம் நடைபெற்றது. இது பெர்சிய இராணுவத்தின் பலவீனத்தை கிரேக்கர்களுக்கு வெளிப்படுத்தியது. இதனால் கிரேக்க பேரரசு பெர்சியா மீது படையெடுத்து பல பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டது. இந்நிலையில் ஆர்டாக்சர்க்சிஸ் இறந்தார். பெர்சிய பேரரசின் வீழ்ச்சி. 9. ஆர்டாக்சர்க்சிஸ் 358 முதல் 338 வரை கிமு வரை. ஆர்டாக்சர்க்சிஸ் க்கு பின்னர் அவருடைய மகன் ஆர்டாக்சர்க்சிஸ் பெர்சியாவின் ராஜாவானார். இவர் தன்னுடைய ராஜாங்கத்தை பாதுகாக்க அரச குடும்பத்தினர் அனைவரையும் கொலை செய்தார். இந்நிலையில் பெர்சியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த எகிப்து, சிரியா, பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளில் உள்நாட்டு கிளர்ச்சிகள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. இறுதியாக உணவில் விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டார். டேரியஸ் என்பவர் ராஜாவாக நியமிக்கப்பட்டார். 1:10
டேரியஸ் 3:33-8-33 பிசி வரை, இவருடைய ஆட்சி காலத்தில் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையிலான உறவு தொடர்ந்து மோசமடைந்தது. ஆகவே சமாரியர்கள் புதிய மதமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். சமாரியர்கள் மோசேயின் தோரா புத்தகத்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டார்கள். இந்நிலையில் எருசலேமுக்கு 40 மைல் தொலைவில் உள்ள கெரிசிம் மலையில் சமாரியர்கள் ஆலயத்தைக் கட்டினார்கள். 2 மக்கபேயர் 6, 2 எஸ்ரா மற்றும் நெகேமியாவின் காலத்தில் அரசியல் காரணத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்ட சமாரியர்கள் தங்களுக்கென்று புதிய மதத்தை தோற்றுவித்தார்கள். ஆகவே இது காலம் காலமாக யூதர்களும் சமாரியர்களும் ஒன்று சேர முடியாமல் போய்விட்டது. 2. அலெக்சாண்டர் தி கிரேட். பெர்சிய ராஜாவான டேரியஸ் 3 அரசாட்சி நிலையற்றதாக இருந்தது. பெரிய மாகாணங்களின் பிரபுக்கள் ஒருவருக்கொருவர் சண்டை செய்து கொண்டார்கள். கிமு 334 இல் கிரேக்க பேரரசரான அலெக்சாண்டர் பெர்சிய இராணுவத்தை கிரானிகஸ் என்ற இடத்தில் தோற்கடித்து, பின்னர் பாதாள சுரங்கங்களை ஏற்படுத்தி, எகிப்தில் இருந்த பெர்சிய கடற்படையின் தளங்களையும் ஆக்கிரமித்து, அதற்கு பின்னர் தனது வலிமை வாய்ந்த படை மூலம் மெசொப்பொத்தேமியா ஈராக் பகுதிக்கு முன்னேறினார். இது பெர்சியர்களுக்கு பலத்த பின்னடைவை ஏற்படுத்தியது. பெர்சிய சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி. பேட்டில் ஆஃப் இசோஸ். கிமு 333 இல் அலெக்சாண்டர் தலைமையிலான கிரேக்க படைக்கும் டேரியஸ் 3 தலைமையிலான பெர்சிய படைக்கும் இடையே இரண்டாவது பெரிய யுத்தம் இசோஸ் என்ற இடத்தில் நடந்தது. இந்த போரில் அலெக்சாண்டர் ஆசியாவைக் கைப்பற்றினார். இதில் டேரியஸ் 3 இன் மனைவி, தாய் மற்றும் அவரது 2 மகள்கள் அலெக்சாண்டரின் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார்கள். பெர்சிய ராஜா டேரியஸ் 3 தன்னுடைய படைகளோடு பாபிலோனுக்கு பின்வாங்கி, அங்கே மீதமுள்ள பெர்சிய இராணுவத்தை எல்லாம் ஒன்று சேர்த்தார். 1. பேட்டில் ஆஃப் காக்மேலா. கிமு 331 இல் அலெக்சாண்டர் இன்றைய ஈராக் தேசத்தில் தோஹோக் நகரத்திற்கு அருகே கோகம்வாலா என்ற போர்க்களத்தில் டேரியஸ் 3 தலைமையிலான இராணுவத்தோடு 3வது யுத்தம் நடைபெற்றது. அலெக்சாண்டர் தனது சிறந்த போர் உத்திகளை பயன்படுத்தி வெற்றி பெற்றார். இது கிரேக்க இராணுவத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். இது பெர்சிய சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. 2. பெர்சிய பேரரசின் அஸ்தமனம். அலெக்சாண்டரின் கிரேக்க இராணுவத்தோடு நடைபெற்ற யுத்தத்தில் பெர்சிய ராஜா டேரியஸ் 3 போர்க்களத்தை விட்டு தப்பி ஓடினார். அப்போது அவருடைய படைத்தளபதியே டேரியஸ் 3 ஐ படுகொலை செய்தார். இதனால் யுத்தம் நிறைவு பெற்றது. இந்நிலையில் கிமு 331 இல் அலெக்சாண்டர் பெர்சியா, எகிப்து மற்றும் இந்தியாவை வென்ற மகா பேரரசர் என்று உலக சரித்திரத்தில் அறியப்பட்டார். இப்போது யூதர்கள் பெர்சிய ராஜாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து கிரேக்க ராஜாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறார்கள். யூதர்கள் தங்கள் விசுவாசத்தை பெர்சிய மன்னர்களிடமிருந்து கிரேக்க மன்னர்களுக்கு காண்பித்தார்கள். கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க பேரரசு. அலெக்சாண்டர் கிரேக்க தேசத்தில் மக்கதோனியா ராஜாவான பிலிப்புவின் மகனாக கிமு 356 இல் பிறந்தார். உலகம் போற்றிய கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் 13 வயதான அலெக்சாண்டருக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் கிமு 336 பிலிப் படுகொலை செய்யப்பட்டதால் அலெக்சாண்டர் மக்கதோனியா பேரரசின் அரசரானார். பின்னர் கிமு 33 இல் பெர்சிய மன்னரான டேரியஸ் 3 ஐ தோற்கடித்து மக்கதோனியா, எகிப்து, சிரியா, பாலஸ்தீனா மற்றும் வட இந்தியாவை கைப்பற்றிய மாபெரும் வீரர் மகா அலெக்சாண்டர் ஆவார். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 3 முதல் 4 வரை. 1. அலெக்சாண்டரின் கீழ் யூதர்கள். மதம் மற்றும் அரசியல் சலுகைகளை அலெக்சாண்டர் யூதர்களுக்கு தொடர்ந்து கொடுத்தார். எருசலேம் ஆலயத்திற்கு வந்த அலெக்சாண்டர் யெகோவா கடவுளுக்கு பலி செலுத்தி, ஆலயத்தின் தேவைகளையும் கொடுக்க உத்தரவிட்டார். யூதர்கள் அறுவடை செய்யாத 7வது ஆண்டின் சாப்பாட்டிக்கல் இயர் வரிவிதிப்பிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் பிரதான ஆசாரியர் ஜத்தூஸ் அலெக்சாண்டரிடம் வேண்டுகோள் வழங்கினார். இதற்கு அலெக்சாண்டரும் அனுமதி அளித்தார். அலெக்சாண்டர் கிரேக்க மொழியையும் கிரேக்க கலாச்சாரத்தையும் யூதேயா உட்பட கிரேக்க இராஜாங்கத்திற்கு உட்பட்ட எல்லா தேசங்களிலும் அறிமுகப்படுத்தினார். 2. அலெக்சாண்டர் கீழ் சமாரியர்கள். யூதர்கள் கிரேக்க பேரரசர் அலெக்சாண்டரின் ஆளுகைக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆரம்பத்தில் சமாரியர்களின் ஆளுநர் 3ஆம் சன்பல்லாத்து
கிரேக்க பேரரசர் அலெக்சாண்டரை ஆதரித்தார். இதனால் அலெக்சாண்டர் கெரிசிம் மலையில் சமாரியர்களின் ஆலயம் கட்ட அனுமதி வழங்கி தேவையான பொருளுதவியும் செய்து கொடுத்தார். ஆனால் 3ஆம் சன்பல்லாத் இறந்த பிறகு சமாரியர்கள் அலெக்சாண்டருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். ஆகவே இதற்கு பதிலடி கொடுக்க அலெக்சாண்டர் சமாரியா நகரத்தை அழித்து அங்கிருந்து சமாரியர்களை வெளியேற்றினார். மகா அலெக்சாண்டரின் கிரேக்க பேரரசு வரைபடம். அலெக்சாண்டரின் மரணம். உலகத்தின் பெரும்பகுதியை ஆட்சி செய்து வந்த மகா அலெக்சாண்டர் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் ஒரே நாடாக இணைத்து அதற்கு பாபிலோனை புதிய தலைநகரமாக ஏற்படுத்த அவர் விரும்பினார். இதற்காக பாபிலோனில் இருந்தபோது கடுமையாக நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார். அவருடைய சொந்த தேசத்திற்கு கொண்டு செல்ல முடியாதவாறு உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டது. அலெக்சாண்டர் தனது இராணுவ தளபதியை அழைத்து, நான் விரைவில் இந்த உலகத்திலிருந்து கடந்து போய்விடுவேன். எனது 3 விருப்பங்களை தயவு செய்து தவறாமல் நிறைவேற்றுங்கள் என்றார். இதை அவரது தளபதியும் ஏற்றுக்கொண்டார். முதலாவது, எனது மருத்துவர்கள் எனது சவப்பெட்டியை எடுத்துச் செல்ல வேண்டும். ஏனெனில் இந்த பூமியில் உள்ள எந்த மருத்துவரும் யாரையும் மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற முடியாது. ஆகவே மக்கள் இந்த வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றார். இரண்டாவது, என்னை கல்லறைக்கு கொண்டு செல்லும் பாதையில் தங்கம், வெள்ளி போன்ற செல்வங்களை வாரி இறைத்து செல்லுங்கள். ஏனெனில் என் வாழ்நாள் முழுவதையும் அதிகார மோகத்திற்காகவும் செல்வத்தை சம்பாதிக்கவும் செலவழித்தேன். ஆனால் தங்கத்தின் ஒரு துகள் கூட என்னுடன் எடுத்துச் செல்ல முடியாது. ஆகவே மனிதர்கள் செல்வத்தின் பின்னே ஓடுவது என்பது நேரத்தை வீணடிப்பது என்று மக்கள் உணரட்டும் என்று கூறினார். மூன்றாவது, சவப்பெட்டியில் என்னுடைய 2 கைகளும் வெளியே தெரியும்படி வெறுங்கையுடன் வைக்கப்பட வேண்டும் என்றார். ஏனெனில் நான் இந்த உலகத்திற்கு வெறுங்கையுடன் வந்தேன், வெறுங்கையோடு இந்த உலகத்திலிருந்து செல்லுகிறேன் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறி தன் கண்களை மூடிக்கொண்டார். கிமு 323 ஜூன் 13 அன்று மகா அலெக்சாண்டர் தனது 33 வயதில் இறந்தார். கிரேக்க சாம்ராஜ்யம் பிரிந்தது. கிரேக்கமயமாதல். அலெக்சாண்டருக்கு பின் வந்த ஆட்சியாளர்கள் எல்லோரும் கிரேக்க மொழியையும் தத்துவங்களையும் கலாச்சாரத்தையும் உலகம் முழுவதும் பரப்பினார்கள். கிரேக்க மொழி உலக மொழியாக மாறியது. புலம்பெயர்ந்த பல யூதர்கள் கிரேக்க மொழியையும் கற்றுக்கொண்டனர். இவர்களால் எபிரேய மொழியில் வேதாகமத்தை வாசிக்க முடியாமல் போனது. ஆகவே கிமு 282 இல் கிரேக்க மொழியில் வேதாகமம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இது செப்டுவஜின் ஆகும். 1. பிரிவுகள். தானியேலுக்கு கிடைத்த தரிசனம் அலெக்சாண்டருக்கு பின் நடப்பதை பற்றியதாகும். தானியேல் அதிகாரம் 8 வசனங்கள் 1 முதல் 27 வரை. கிமு 323 இல் அலெக்சாண்டர் இறந்தபோது அவரது 4 இராணுவ தளபதிகள் கிரேக்க பேரரசை தங்களுக்குள் பிரித்துக் கொண்டார்கள். எகிப்தில் தோலமி பேரரசு, கிழக்கில் செலுக்கஸ் பேரரசு, சிறிய ஆசியாவில் பெர்கமான் பேரரசு மற்றும் மேற்கே மாசிடோன் பேரரசு என்றும் பிரிக்கப்பட்டது. இவற்றில் செலுக்கஸ் மற்றும் தோலமி பேரரசுகள் முக்கியமானதாகும். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 4 முதல் 5 வரை. 2. செலுக்கஸ் அண்ட் தோலமி. செலுக்கஸ் என்பவர் சிறிய ஆசியா, சிரியா மற்றும் மெசொப்பொத்தேமியாவின் பெரும் பகுதியை வைத்துக் கொண்டார். இது செலுக்கஸ் பேரரசு அல்லது வடக்கு தேசம் ஆகும். தானியேல் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 1 வரை 11. தோலமி என்பவர் எகிப்தை பெற்றார். இது தோலமிக் பேரரசு அல்லது தெற்கு தேசம் ஆகும். தானியேல் 11. கிமு 3ஆம் நூற்றாண்டுகளில் யூதர்கள் தோலமி பேரரசர்களின் கீழ் இருந்தார்கள். ஆனால் கிமு 2ஆம் நூற்றாண்டில் இருந்து செலுக்கஸ் பேரரசர்களின் ஆளுகையின் கீழ் இருந்தார்கள். கிரேக்க பேரரசு 4ஆக பிரிக்கப்பட்ட வரைபடம். தோலமி வம்சத்தின் கீழ் யூதர்கள். 1. தோலமி வம்சங்கள். அலெக்சாண்டரின் கிரேக்க சாம்ராஜ்யத்தை அவரது 4 தளபதிகள் ஒருவருக்கொருவர் பிரித்துக் கொள்ளும்போதே யூதேயா பகுதி எகிப்தின் தோலமி ஆய்க்கு கொடுக்கப்பட்டது.
தோலமி ஆய் முதலில் எகிப்தின் ஆளுநராகவும் பின்னர் ராஜாவாகவும் ஆட்சி செய்தார். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 5. தோலமி வம்சத்தில் வந்த 5 பேர் யூதேயாவின் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். 2. தோலமி ஆய் 323 முதல் 285 வரை. தோலமி ஆய் கிமு 320 இல் யூதேயாவை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து இவர் எருசலேம் ஆலயத்திற்கு வந்து யெகோவா கடவுளுக்கு பலி செலுத்த விரும்புவதாக நடித்து பின்னர் ஒரு ஓய்வு நாளில் எருசலேம் நகரத்திற்கு பெரிய இராணுவத்தோடு வந்து எருசலேமை கைப்பற்றினார். ஓய்வு நாள் என்பதனால் யூதர்கள் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் தோலமி ஆயை ஏற்றுக்கொண்டார்கள். 3. தோலமியின் ஆளுகைக்கு கீழ் யூதர்கள். தோலமி ஆய் என்பவரின் ஆட்சியில் பிரதான ஆசாரியனான எசேக்கியா நல்ல உறவை ஏற்படுத்திக் கொண்டார். யூதர்கள் அரசாங்க வரிகளை முறையாக செலுத்தி கிளர்ச்சி செய்யாதவரை மத நடைமுறைகளை பின்பற்ற தோலமி ஆய் அனுமதித்தார். இதனால் யூதர்கள் அலெக்சாந்திரியா, சிரியா மற்றும் எகிப்துக்கு தானாகவே முன்வந்து குடிபெயர்ந்தார்கள். இவர்களுக்கு தோலமி ஆய் கிரேக்கர்களுக்கு கொடுத்த சம உரிமைகளை வழங்கினார். ஆகவே யூதர்கள் கிரேக்க தேசம் முழுவதும் குடியேறினார்கள். யூதர்களின் இந்த குடியேற்றமே பெரும்பாலும் ஆரம்பகால கிறிஸ்தவ திருச்சபையின் நற்செய்தியை பரப்புவதற்கான மிஷனரி பணித்தளங்களாக மாறின. தோலமி வம்சத்தின் கீழ் யூதர்கள். 4. தோலமி 285 முதல் 246 வரை. இவர் தனது அரசாட்சியில் கிரேக்க கலாச்சாரத்தை உச்சநிலைக்கு கொண்டு சென்றார். தோலமி எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு அநேக வெகுமதிகளை கொடுத்தார். இவர் தன்னுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை பாதுகாத்துக் கொள்ள தன்னுடைய மகள் பெரனிஸ் ஐ செலுக்கிய பேரரசனான ஆன்டியோகஸ்டுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். ஆனால் பெரனிஸ் மற்றும் அவரது மகனும் ஆன்டியோகஸ்டு இன் மற்றொரு மனைவியால் கியூன்மு 248 இல் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆகவே தோலமி தனது சகோதரி பெரனிஸ் மற்றும் அவரது மகனின் மரணத்திற்கு பழிவாங்க சிரியா மீது படையெடுக்கிறார். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 6 முதல் 8 வரை. 5. தோலமி 246 முதல் 221 வரை. இவர் யூதர்களிடம் நல்ல உறவை வைத்துக் கொண்டார். ஆகவே எருசலேம் ஆலயத்திற்கு சென்று யூதமத வழக்கப்படி பலி செலுத்தி ஆலயத்திற்கு அநேக பொருளுதவி செய்தார். ஒருமுறை தோலமி சிரியாவின் செல்யூசிட்ஸ் உடன் நடைபெற்ற யுத்தத்தில் தோற்றார். அப்போது பிரதான ஆசாரியராக இருந்த ஓனியாஸ் என்பவர் செலுக்கிய ராஜாவை ஆதரித்து தோலமி க்கு வரி செலுத்துவதை நிறுத்தினார். ஆகவே வரி செலுத்தாத யூதர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று தோலமி அறிவித்தார். இந்த ஆபத்தான சூழ்நிலையில் ஓனியாஸ் என்பவரின் மருமகன் ஜோசிஃபஸ் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பிரச்சினையை முடித்து வைத்தார். இதனால் யூதர்கள் மீதான ராஜாவின் அணுகுமுறையை மாற்றியது. ஆகவே தோலமி ஜோசிஃபஸ் ஐ யூதேயாவுக்கு மட்டுமல்ல சிரியா முழுமைக்கும் வரி வசூலிக்கும் அதிகாரியாக உயர்த்தினார். தோலமி வம்சத்தின் வீழ்ச்சி. 6. தோலமி பிலாபேட்டர் 221-23 கிமு வரை இவர் ஆட்சியில் யூதர்கள் செலுக்கியர்களுக்கு ஆதரவாக இருந்தார். இந்நிலையில் செலுக்கியரான ஆன்டியோகஸ் என்ற ராஜாவை வென்று பாலஸ்தீன தேசத்தை தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்தார். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 11, 3 மக்கபேயர் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 15 வரை. 1. மகாபரிசுத்த ஸ்தல நுழைவு. போர்க்களத்தில் தோலமி அடைந்த வெற்றிக்குப் பின் எருசலேம் ஆலயத்தின் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்லப்போவதாக அறிவித்தார். பிரதான ஆசாரியன் தவிர எவரும் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க கூடாது. ஆனால் இதையும் மீறி செல்ல முற்பட்டபோது தெய்வீக சக்தியால் அவர் தரையில் விழத் தள்ளப்பட்டார். ஆகவே எகிப்திலும் அலெக்சாந்திரியாவிலும் இருந்த யூதர்களை விளையாட்டு போட்டி நடக்கும் மைதானத்திற்கு இழுத்து வந்து யானைகளைக் கொண்டு மிதித்து கொல்லும்படியாக உத்தரவிட்டார். ஆனால் யானைகளோ யூதர்களுக்கு பதிலாக அவற்றை கொண்டு வந்த படைவீரர்களை துவசம் செய்தன. டோலமி மறுத்தபோது யூதர்கள் சந்தோஷப்பட்டார்கள். 7. டோலமி 203 முதல் 180 வரை கிமு வரை. இவர் தனது 5ஆம் வயதில் மன்னனாக முடி சூட்டப்பட்டார். இதற்கிடையில் முந்தைய ஆட்சியாளர்களால் யூதர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டதால்
எருசலேமின் யூதர்கள் செலிக்கியரான ஆன்டியோகஸ் III என்ற அரசனுக்கு ஆதரவு அளித்தனர். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 26. இதற்கிடையில் எகிப்திய பிரதானிகளால் டோலுமி விஷம் வைத்து கொல்லப்பட்டார். இந்த அரசியல் குழப்படியின் மத்தியில் செலிக்கியரான ஆன்டியோகஸ் III என்பவர் எளிதாக பாலஸ்தீனா தேசத்தை தோற்கடித்து செல்யூசிட் பேரரசின் பகுதியாக மாற்றினார். இப்போது எகிப்தின் டோலமி பேரரசு செலிக்கியர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இவ்வாறாக டோலமி வம்சத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. செலிக்கிய பேரரசின் வரைபடம். செலுக்கஸ் பேரரசின் கீழ் யூதர்கள். 1. செலுக்கஸ் பேரரசு. அலெக்சாண்டர் உருவாக்கிய பரந்த கிரேக்க பேரரசு 4ஆக பிளவுபட்டதை அடுத்து செலுக்கஸ் ஐ நிகேட்டர் கிமு 323 இல் பாபிலோனியாவில் செலுக்கஸ் பேரரசை நிறுவினார். இப்போது பாபிலோனிய அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய உயர்தர வர்க்கத்தினர் கிரேக்க மொழி மற்றும் கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். 2. அந்தியோகஸ் III தி கிரேட் 198 முதல் 187 வரை கிமு 198 இல் இவர் எகிப்தின் இளம் ராஜா டோலமி யின் படையை தோற்கடித்து அவர்களை யூதா, கலிலேயா மற்றும் சமாரியாவிலிருந்து துரத்தினார். இவர்தான் பாலஸ்தீனத்தின் உள் மற்றும் வெளி விவகாரங்களில் கணிசமான செல்வாக்கை செலுத்திய முதல் கிரேக்க ஆட்சியாளரும் 6வது செலுக்க ஆட்சியாளரும் ஆவார். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 10 முதல் 21 வரை. 3. செலுக்கஸ் கீழ் யூதர்கள். ஆரம்பத்தில் செலிக்கிய ராஜாக்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே நல்லுறவு இருந்தது. செலுக்கஸ் அந்தியோகஸ் III என்பவர் 2000 யூத கைதிகளை விடுதலை செய்ய உத்தரவிட்டார். பின்னர் யூதர்களுக்கான அரசாங்க வரிகளைக் குறைத்து அவர்களின் மதச் சட்டங்களை பின்பற்றுவதற்கான உரிமையை கொடுத்து எருசலேம் ஆலயத்தை பழுதுபார்ப்பதில் உதவி செய்து ஆலய வழிபாட்டின் செலவுகளுக்கும் உதவி செய்வதாக உறுதியளித்தார். இந்நிலையில் கிமு 196 இல் 3ஆம் அந்தியோகஸ் ரோமர்களுக்கு எதிராக மாக்னீசியாவில் நடைபெற்ற யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டார். இதனால் சிறிய ஆசியா மீதான கட்டுப்பாட்டை இழந்தார். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 18 முதல் 19 வரை. பின்னர் ரோமர்கள் இவருடைய மகனான அந்தியோகஸ் IV ஐ ரோமுக்கு பிணன கைதியாக பிடித்து சென்றார்கள். ரோமர்களுக்கு கப்பம் கட்டுவதற்காகவும் தன் மகனை விடுவிக்கவும் 187ஆம் ஆண்டில் பேல் தெய்வத்தின் கோவிலை கொள்ளையடிக்க முயன்றபோது அந்தியோகஸ் IV கொல்லப்படுகிறார். செலுக்க பேரரசு கிமு 198 முதல் 167 வரை கிமு வரை. 4. செலுக்கஸ் IV பிலோபேட்டர் 187 முதல் 175 வரை கிமு வரை. இவர் அந்தியோகஸ் III இன் இரண்டாவது மகன் ஆவார். ரோமுக்கு கப்பம் கட்டும் விஷயத்தினால் இவர் யூதர்களிடம் தனது தந்தையின் கொள்கையை பின்பற்றவில்லை. இவர் ரோமர்களிடம் பிணைக்கைதியாக இருந்த தனது தம்பியான அந்தியோகஸ் IV-க்கு பதிலாக தனது மகன் திமீட்ரியஸ் ஐ ரோம் நகருக்கு பிணை கைதியாக அனுப்பினார். 2 மக்கபேயர் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 4, அதிகாரம் 6. இவர் எருசலேம் ஆலய கருவூலத்தை கைப்பற்றும் முயற்சியில் தனது அமைச்சர் ஹீலியோடோரஸ் ஐ எருசலேமுக்கு அனுப்பினார். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 21. இவர் எருசலேம் ஆலயத்தின் கருவூலத்திற்குள் திருட்டுத்தனமாக நுழைந்து கையங்களவுமாய் பிடிபட்டு வெறுங்கையுடன் திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 2 மக்கபேயர் அதிகாரம் 3 வசனங்கள் 7 முதல் 40 வரை. இந்நிலையில் அந்தியோகஸ் IV மற்றும் ஹீலியோடோரஸ் கூட்டாக சதித்திட்டம் செய்து ராஜாவாக இருந்த செலுக்கஸ் IV பிலோபேட்டரை படுகொலை செய்தார்கள். இதனால் அந்தியோகஸ் IV ராஜாவானார். 5. அந்தியோகஸ் IV எபிபானேஸ் 175 முதல் 164 வரை கிமு. இவர் மகா அந்தியோகஸ் III மகன் ஆவார். தன்னை கடவுளின் அவதாரம் என்று குறிப்பிடுவதற்காக நாணயங்களில் அந்தியோகஸ் IV எப்பிபானேஸ் என்று முத்திரையோடு வெளியிட்ட முதல் செலுக்கஸ் மன்னர் ஆவார். ஆனால் மக்கள் இவரை எப்பிபானேஸ் கடவுளின் அவதாரம் என்று கூறுவதற்கு பதிலாக எப்பிமேனேஸ் பைத்தியக்காரர் என்று அழைத்தார்கள். அந்தியோகஸ் எப்பிபானேஸ் IV எகிப்தை கைப்பற்றி உலகில் பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவ விரும்பினார். இதற்காக எகிப்து மீது போர் தொடுத்து பலபகுதிகளை கைப்பற்றினார். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 28.
இவர் கிரேக்க கலாச்சாரத்தை யூதர்கள் மீது திணித்து தன்னை கிரேக்க கலாச்சாரத்தின் தலைவராக காண்பித்தார். யூதர்கள் மீது கிரேக்க கலாச்சாரத்தை வலுக்கட்டாயமாக திணித்ததை பலர் எதிர்த்தார்கள். அந்தியோகஸ் ஃபோ எபிபானேஸ் ஒன்றொரு பணத்திற்கு பதவி. அந்தியோகஸ் எப்பிபானேஸ் ஃபோ யூதர்களின் பிரதான ஆசாரியர் பதவியை தன்கைவசப்படுத்த விரும்பி அப்போதைய பிரதான ஆசாரியராகிய ஓனியாஸ் III என்பவரை கொலை செய்து தனது நம்பிக்கைக்குரிய யூதராகிய ஜேசன்-ஐ நியமித்தான். சில காலத்திற்கு பின்னர் யூதரான மெனேலஸ் என்பவருக்கு பிரதான ஆசாரியர் பதவியை வெற்று போட்டான். மெனேலஸ் ஆரோன் வம்சத்தில் வந்தவன் அல்ல. ஆகவே யூதர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். 2 மக்கபேயர் அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 7 வரை. இந்த சமயத்தில் அந்தியோகஸ் ஃபோ எகிப்தை வெற்றி கொள்வதற்கு ஏதுவாக தன் இராணுவத்தை பலப்படுத்த எருசலேம் ஆலயத்தின் கருவூலத்தில் இருந்த நிதியை மெனேலஸ் மூலமாக அபகரித்தார். 2 எலியூசிஸ் அவமானம். மிகுதியான வளங்கள் கொண்ட எகிப்தின் மீது அந்தியோகஸ் ஃபோ கிமு 168 மீண்டும் படையெடுத்தார். அந்தியோகஸ் ஃபோ எப்பிபானேஸ் எகிப்தின் தலைநகரான அலெக்சாண்ட்ரியாவை முற்றுகையிட விரைந்தபோது ரோமா அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட ரோம தலைமை இராணுவ தளபதி பாப்புலியஸ் லேனாஸ் என்பவர் எலியூசைன் என்ற இடத்தில் அந்தியோகஸ் ஃபோக்கு எதிர்கொண்டு வந்து அவரை தடுத்து உடனடியாக திரும்பி செல்லுமாறு உத்தரவிட்டான். ஆனால் அந்தியோகஸ் ஃபோ தன்னுடைய இராணுவ ஆலோசகர்களோடு கலந்தாலோசித்து கூறுவதற்கு நேரம் கேட்டபோது பாப்புலியஸ் லேனஸ் அவனை சுற்றி ஒரு வட்டமிட்டு இந்த வட்டத்திற்கு வெளியே ஒரு அடி எடுத்து வைக்கும் முன் பதிலளிக்க வற்புறுத்தினான். இல்லையெனில் ரோம படைகளோடு யுத்தம் பண்ண வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார். உடனே அந்தியோகஸ் ஃபோ மற்றும் அவனுடைய படை வீரர்களோடு மிகுந்த கோபத்தோடு பின்வாங்கினான். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 29 முதல் 30 வரை. இது ஆந்தியோகஸ் ஃபோ எபிபானேசுக்கு பெரிய அவமானமாக ஆயிற்று. அந்தியோகஸ் ஃபோ எபிபானேஸ் 3 எருசலேமில் இனப்படுகொலை. எகிப்து மீது படையெடுத்து சென்ற அந்தியோகஸ் ஃபோ ரோமர்களால் கொல்லப்பட்டதாக எருசலேமில் வதந்தி பரவியது. ஆகவே யூதர்கள் ஜேசன் தலைமையில் அந்தியோகசால் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்ட மெனலஸை துரத்திவிட்டார்கள். இந்நிலையில் மெனேலஸ் நடந்த காரியத்தை எகிப்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த அந்தியோகசிடம் கூறினார். இதனால் மூர்க்கவெறி கொண்ட அந்தியோகஸ் ஃபோ கடுங்கோபத்தோடு எருசலேம் நகருக்குள் இராணுவத்தை அனுப்பி யூதர்களை கொல்ல உத்தரவிட்டு மீண்டும் மெனலஸை பிரதான ஆசாரியராக நியமித்தார். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 28 முதல் 30 வரை. 1 மக்கபேயர் அதிகாரம் 1 வசனங்கள் 20 முதல் 23 வரை. 2 மக்கபேயர் அதிகாரம் 5 வசனங்கள் 11 முதல் 21 வரை. 4 அந்தியோகஸ் ஃபோரின் இராணுவம் எருசலேமில் உள்ள யூத இளைஞர்கள், முதியவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை படுபயங்கரமாக கொலை செய்தார்கள். எருசலேம் வீதியெங்கும் பிணங்களாய் கிடந்தது. 3 நாட்களில் 40,000 யூதர்கள் கொல்லப்பட்டனர். 40,000 பேர் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். 2 மக்கபேயர் அதிகாரம் 5 வசனங்கள் 11 முதல் 14 வரை. அந்தியோகஸ் எருசலேம் ஆலயத்தின் கருவூலத்தை கொள்ளையடித்து எல்லாவற்றையும் எடுத்துச் சென்றார். 5 எருசலேமில் இராணுவ தளம். அந்தியோகஸ் ஃபோ இராணுவ தளபதியான அப்பல்லோனியஸ் மூலம் 22,000 போர்வீரர்கள் எருசலேமில் இராணுவ முகாம் அமைக்க உத்தரவிட்டார். அப்பல்லோனியஸ் ஒரு ஓய்வு நாளில் மீண்டும் யூதர்கள் மீது தாக்கி நூற்றுக்கணக்கான யூதர்களை படுகொலை செய்து யூத பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். இராணுவ குடியிருப்புகள் கட்டுவதற்கு ஏராளமான யூதர்களின் வீடுகள் இடித்து தள்ளப்பட்டன. யூதர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றக் கொள்ள வெளியேறி காடுகளிலும் மலைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். அந்தியோகஸ் ஃபோ எப்பிபானேஸ் 6 அந்தியோகஸ் அரசகட்டளைகள் 167 கிமு. அந்தியோகஸ் ஃபோ எப்பிபானேஸ் யூத மதத்தை அழிக்க விரும்பினார். கிமு 167 யூதர்களுக்கு எதிராக அரசகட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதன்படி யூதர்கள் வேதாகமத்தை சொந்தமாக வைத்திருப்பதும் நகல் எடுப்பதும் சட்டத்துக்கு புறம்பானதாக அறிவிக்கப்பட்டது. எருசலேம் ஆலயத்தின் எல்லா பலிகளும், ஓய்வு நாள்கள், பண்டிகைகள், விருந்துகள், விருத்த சேதனம் செய்தல் மற்றும் ஆராதனைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டன.
யூத வேதாகமங்கள் எல்லாவற்றையும் எரிக்க உத்தரவு பிறப்பித்து, யூதர்கள் மத வாழ்க்கையை கடைபிடிப்பது சட்டத்துக்கு புறம்பானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த கட்டளைகள் எருசலேமுக்கு மட்டுமல்ல, யூதேயாவில் உள்ள எல்லா நகரங்களுக்கும் சமாரியாவிற்கும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டது. சட்டங்களை மீறுபவர்களுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது. 7 பாழாக்கும் அருவருப்பு. இந்த சொற்றொடர்கள் புதிய ஏற்பாட்டிலும் வருகிறது. மத்தேயு அதிகாரம் 24 வசனங்கள் 15, தெச அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 12 வரை. இது விக்கிரகத்தை குறிக்கும் சொல். இராஜாக்கள் அதிகாரம் 11 வசனங்கள் 5, இராஜாக்கள் அதிகாரம் 23 வசனங்கள் 13, நாளாகமம் 33 வசனங்கள் 3 முதல் 5 வரை. அந்தியோகஸ் எருசலேம் தேவாலயத்தை கிரேக்கர்களின் தெய்வமான ஜிஎஸ் ஒலிம்பியோஸ்க்கு அர்ப்பணித்து அங்கு பன்றிகளை பலியிட்டு அவற்றை யூதர்கள் சாப்பிடவும் கிரேக்க தெய்வமான டயோனசியாக் ஆராதனை செய்யவும் யூதர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அந்தியோகஸ் ஆட்கள் எருசலேம் ஆலயத்தில் நுழைந்து விபச்சார விடுதிகளை அமைத்து எருசலேம் தேவாலயத்தை ஜிஎஸ் ஒலிம்பியோசுக்கும் சமாரியர்களுக்கான ஆலயத்தை ஜிஎஸ் செனியோசுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. யூதர்களும் சமாரியர்களும் கடுமையாக எதிர்த்தார்கள். ஆனால் படைவீரர்கள் எதிர்ப்பாளர்களை ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்து தூக்கிலிட்டும் சித்திரவதை செய்தார்கள். தானியேல் அதிகாரம் 9 வசனங்கள் 27, 11 வசனங்கள் 31, 12 வசனங்கள் 11 மற்றும் 1 மக்கபேயர் அதிகாரம் 1 வசனங்கள் 41 முதல் 63 வரை. இது யூதர்களின் மக்கபேயர்களின் புரட்சிக்கு அடித்தளமிட்டது. மக்காபியர்களின் புரட்சி. மக்காபியஸ் புரட்சி. மக்கபேயர் சந்ததியில் மத்தித்தியாஸ் என்ற வயதான யூத ஆசாரியர் அந்தியோகஸ் அரசுக்கு எதிரான புரட்சியில் இறங்கினார். இவர் கிரேக்க தெய்வங்களுக்கு பலியிட மறுத்து அங்கே பலியிட கட்டளையிட்ட செலுக்கிய அதிகாரியையும் அதில் பங்கேற்க தயாராக இருந்த ஒரு யூதனையும் கொன்றார். எண்ணாகமம் அதிகாரம் 25 வசனங்கள் 6 முதல் 15 வரை. சங்கீதம் அதிகாரம் 106 வசனங்கள் 28 முதல் 31 வரை. 1. கொரில்லா படை. இதையடுத்து அந்தியோகஸ் படைகள் எருசலேமில் உள்ள யூதர்களைக் கொன்று கொள்ளையடித்து வீடுகளை எரித்தார்கள். தானியேல் அதிகாரம் 11 வசனங்கள் 33 முதல் 35 வரை. மத்தித்தியாசும் அவரது 5 மகன்களும் மலைகளுக்கு ஓடிப்போய் செலுக்கிய படைகளுக்கு எதிராக போராட யூதர்களை அழைத்தார்கள். ஆயிரக்கணக்கான யூதர்கள் தங்கள் இனத்தை காக்கவும் தேசத்தை செலுக்கியர்களிடம் இருந்து மீட்டெடுக்கவும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களுக்கு திறமையான கொரில்லா போர் பயிற்சியை மத்தியாசின் மகன் யூதா கற்றுக் கொடுத்தார். 2. ஹனக்கா பண்டிகை. யூதர்கள் பல கொரில்லா போர்களை நடத்தி செலுக்கிய படைகளை யூதாவிலிருந்து விரட்டியடித்து எருசலேமுக்குள் நுழைந்து ஜீயஸின் சிலையை உடைத்து அசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களை அகற்றி யூத மத சடங்குகளின்படி ஆலயத்தை சுத்தமாக்கி மத்தியாசின் மகன் யோனத்தானை பிரதான ஆசாரியராக நியமித்து கிமு 164ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் எருசலேம் ஆலயம் கோலாகலமாக மறுபிரதிஷ்டை பண்ணப்பட்டது. 1 மக்கபேயர் அதிகாரம் 4 வசனங்கள் 36, 4 வசனங்கள் 59, 2 மக்கபேயர் அதிகாரம் 1 வசனங்கள் 18, 1 வசனங்கள் 36. இந்த பண்டிகை ஹனுக்கா அல்லது ஒளி விளக்குகளின் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. பிற்காலத்தில் ஹனுக்கா என்னும் ஒளிவிளக்கு பண்டிகை நாளான டிசம்பர் 25 நாளே ஆதி திருச்சபை தலைவர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப உலகின் ஒளியாக அவதரித்தவரும் ஏசாயா அதிகாரம் 9 வசனங்கள் 2 நீதியின் சூரியனுமான வருமான மல்கியா அதிகாரம் 4 வசனங்கள் 2 இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக கொண்டாட ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் என்பவர் கிபி 325 இல் ரோம பேரரசு முழுவதும் டிசம்பர் 25 ஆம் நாளை கிறிஸ்து பிறப்பு பண்டிகையாக கொண்டாட உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அற்புதம். யூத தால்மூண்டின் கூற்றுப்படி மக்கபேயர்கள் எருசலேம் ஆலயத்தை மறுசீரமைக்க வந்தபோது அங்கு ஒரு நாள் மட்டும் எரிக்க போதுமான பரிசுத்தம் செய்யப்பட்ட ஒலிவ எண்ணெய் மட்டுமே கொண்ட குடுவை அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் மெனோரா என்ற விளக்கு எரிப்பதற்கு தேவையான புதியரக கோஷர் என்ற சுத்தமாக்கப்பட்ட எண்ணெயை தயாரிக்க 8 நாட்கள் தேவை. அதுவரைக்கும் இந்த விளக்கு அணைந்து போகாமல் 8 நாட்கள் எரிந்து கொண்டே இருந்தது.
இந்த அற்புதத்தை நினைவுகூரும் வகையில் ஹனுக்கா என்ற இந்த பண்டிகையை விருந்தோடு 8 நாள்கள் இன்றும் யூதர்களால் உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1 மக்கபேயர் அதிகாரம் 4 வசனங்கள் 36 முதல் 58 வரை. 2019ஆம் ஆண்டில் ஹனுக்கா பண்டிகையும் கிறிஸ்துமஸ் பண்டிகையும் ஒரே நாளில் உலகமெங்கும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கொண்டாடினார்கள்.